நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 5 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய ஒரு போண்டை தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும், வெளியே கிறிஸ்பியாக இருக்கும். ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டீ காஃபிக்கு ரொம்ப பர்ஃபெக்டான காம்பினேஷன்னு சொல்லலாம். இட்லி மாவு மட்டும் இருந்தால் போதும், ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். இதுக்கு நல்லா புளிச்ச இட்லி மாவு ஒரு 3லேருந்து 4 கரண்டி எடுத்துக்கலாம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா திக்காக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் அது நல்லா இருக்காது. ஸோ உங்களுக்கு தேவையானது ஒரு 4 கரண்டி எடுத்துட்டால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இதில் கடலை மாவு, அதுக்கப்புறமா அரிசி மாவு போட்டுக்கலாம். இல்லைனா நீங்கள் ரவை கூட போட்டுக்கலாம். கடலை மாவு எதுக்கு போடுறோம் அப்படின்னா, கடலை மாவெல்லாம் போடும்போது ஆயில் வந்து அப்சர்வ் பண்ணாது இந்த இட்லி மாவு போண்டா. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி இல்லாமல். இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நிமிஷம்தான் ஆகும். ஸோ மொத்தமாக நான் சொன்ன மாதிரி 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம டீ போடுற நேரத்துக்குள்ளே நம்ம இந்த போண்டா பண்ணி முடிச்சிடலாம். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா அரிசி மாவு கூட போட்டுக்கலாம். இப்போ மிளகு, ஜீரகம், அதுக்கப்புறம் கொத்தமல்லி, இஞ்சி, கறிவேப்பிலை, தேங்காய், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய். தேவைப்பட்டால் ஒரு சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இட்லி மாவுலேயே உப்பு இருக்கும், அதனால் நீங்கள் உப்பு போடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஓரளவுக்கு பிடிக்க வரணும். அதே சமயம் ரொம்ப வந்து மாவு கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இதனோட பதம் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும். இப்போது நல்லா சூடான எண்ணெயில் போட்டுட்டு கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இதுலேயே நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சம் துருவி வச்ச கேரட்டை நல்லா பிழிஞ்சிட்டு இதில் போட்டுருங்க. அப்படி இல்லைனா முட்டைக்கோசு போட்டு பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த கீரை வேணாலும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு பாலக்கீரை கூட நீங்கள் போட்டு பண்ணலாம். பாலக்கீரை, சிறுகீரை, அரைக்கீரை எல்லாமே வந்து இதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும். இது வந்து நீங்கள் போடும்போது நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு மீடியம் டு ஹை வச்சுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ஆயில் அப்சர்வ் பண்ணும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும். நான் வந்து சின்ன சின்ன பால்ஸாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பெருசாக கூட போட்டு எடுக்கலாம். இதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெதுவடை மாதிரி கொஞ்சம் ஒரு லெமன் சைஸ் பால் எடுத்துகிட்டு மிடில் ஓட்டை போட்டுட்டு மெதுவடை மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து லைட் ப்ரௌனாக இருக்கிறது பிடிக்கும், ஒரு சிலருக்கு நல்ல கோல்டன் ப்ரௌனாக பிடிக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ்லேயும் எடுத்துலாம். இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் கூட நம்ம எடுக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுக்கலாம். அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்க அப்படின்னா இருக்கிற ஆயிலையும் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் க்ரியேட்டிவ் வேர்ல்டு வந்து ஃபாலோ பண்ணலாம். சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் என்கிற வெப்சைட்டும் இருக்குது. கிட்டத்தட்ட 8000 ரெசிபீஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் இருக்குது. இதுக்கு பர்ஃபெக்டான காம்பினேஷன் சொன்னீங்கன்னா தேங்காய் சட்னி பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் க்ரீன் சட்னி, புதினா கொத்தமல்லி சட்னி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்.